அடியேன் ராமானுஜதாசன். இன்று சித்திரை 1. புதிய வருடம் பிறக்கிறது. இந்த வருடத்துக்கு பராபவம் என்று பெயராம். பராபவம் என்றால் தோல்வி என்று அர்த்தம். அப்போ இந்த வருடத்தில் நமக்கு தோல்வியா என்று கேட்டால் இல்லை என்பன் அடியேன். ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கப் போகிறார் திருவரங்கநாதர் பெரிய பெருமாள். அதே போல நம்மோடு கூட இருக்கப் போகிறது திருவரங்கம். அது எப்படி என்றால், இன்று முதல் நாம் இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாள் திருவரங்கத்தை பற்றி ஒவ்வொரு செய்தியை அனுபவிக்கப் போகிறோம். இந்த தொடருக்கு ஸ்ரீரங்கம் 365, திருவரங்கம் 365 என்று பெயர் சூட்டி இருக்கிறோம். இந்த திருவரங்கம் நம்மோடு இருக்கும் பொழுது என்ன இடர் நம்மை கிட்ட முடியும், என்ன தோல்வி நம்மை கிட்ட முடியும்? புராணங்கள் கூறுகின்றன, ரங்கம் ரங்கமிதி ப்ரூயாத் க்ஷுதப்பிரஸ்கலனாதிஷு விஷ்ணுலோகமவாப்னோதி சத்ய பாபக்ஷயான்னரஹ என்று. அதாவது தும்மினாலோ கால் தடுக்கினாலோ உடனே ரங்கம் ரங்கம்னு சொல்ல வேண்டுமாம். பெரியோர்கள் திருவரங்கம் பெரிய கோயில் என்று சொல்லுவார்கள். அப்படி சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய்விடுமாம். அந்த எம்பெருமானுடைய வைகுந்தத்தையே அடைந்து விடலாமாம். அப்படிப்பட்ட திருவரங்கத்தை பற்றி நாம் வருடம் முழுவதும் சிந்தித்தால் என்ன தோல்வி ஏற்பட முடியும்? தொண்டரடிப்படியாழ்வார் தெரிவிக்கிறார், அரங்கமென் அழைப்பராகில் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்தொழியும் அன்னே. அரங்கம் அரங்கம் என்று அனைவரும் சொல்லத் தொடங்கினால் இனிமேல் நரகத்துக்கே ஒன்றும் வேலையே கிடையாதாம். அப்படிப்பட்ட திருவரங்கத்தை பற்றி தினமும் நாமும் சிந்திக்கப் போகிறோம். இந்த ஊர் இருக்கிறதே, முனிவர்கள்லேந்து முமுட்சுக்கள் வரையிலும், ஆழ்வார்கள்லேந்து ஆச்சாரியர்கள் வரையிலும், அரக்கர்கள்லேந்து ஆக்கிரமிப்பாளர்கள் வரையிலும் எல்லாரையும் பார்த்த ஊர். யாரை பார்க்கவில்லை, எதை சந்திக்கவில்லை? சொல்ல வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன. அந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக நாளை தினம் தொடங்கி நாம் பார்க்கலாம். இன்று ரங்கம் ரங்கம் திருவரங்கம் பெரிய கோயில் என்று சொல்லி இந்த வருடத்தை நாம் தொடங்குவோம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.